வணக்கம். இது வைகறை விருந்து. நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் அவல் லட்டு எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோங்க. வாங்க வீடியோக்கு போகலாம். இந்த அவல் லட்டு செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன, அதை எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாங்க. அவல் 1 கப். எந்த கப்பில் நம்ம அவலை அளக்குறோமோ அதே கப்பில் 3/4 கப் துருவிய வெல்லங்க, 3 டேபிள் ஸ்பூன் நெய், 1/2 கப் துருவிய தேங்காய், முந்திரி, ஏலக்காய் தூள். கிருஷ்ண ஜெயந்தி வருது இல்லைங்களா, அதுக்காக நம்ம இன்றைக்கி அவல் லட்டு செஞ்சு காட்டியிருக்கோங்க. ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கிட்டு ஒரு வானல் வச்சுக்கலாம். அதெல்லாம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற அவலை கொட்டிக்கலாங்க. கொட்டிக்கிட்டு அதை நல்லா வறுக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு வறுக்கலாங்க. நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இது நம்ம கையில் எடுத்து நல்லா நசுக்கி பார்த்தோம்னா நல்லா நொறுங்கணுங்க. இங்கே பாருங்கள், இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க. இது ஆறட்டும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற தேங்காவை போட்டு இதையும் கொஞ்சம் நேரம் நல்லா வறுத்துக்கலாங்க. தேங்காவை ஈரப்பதத்தோடு போட்டாக்க சீக்கிரமாக லட்டு கிட்டு போகிறதுக்காக வாய்ப்பு இருக்குது. அதனால் நல்லா கொஞ்சம் நேரம் வறுத்துக்கலாம். இப்போ இது கொஞ்சம் வறுபட்டுடுச்சு. இதையும் எடுத்து வச்சிடலாங்க. இப்போ ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற முந்திரியை போட்டு நல்லா வறுத்துக்கலாங்க. இப்போ முந்திரியும் வறுபட்டுடுச்சு. எடுத்து வச்சுட்டு அவலை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இது ரொம்ப நைஸாக ஆகாதுங்க. உங்களால் எவ்வளோ முடியுமோ அந்தளவுக்கு அரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் தேங்காய் துருவல், வெல்லம் 2 போட்டுக்கிட்டு ஒரு முறை அரைச்சி எடுத்துக்கலாங்க. அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அவலையும் போட்டுக்கலாம், ஏலக்காய் தூள் போட்டுக்கலாம். எல்லாத்தையும் போட்டு திரும்ப ஒரு கொஞ்ச நேரம் அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம மீதி வச்சுருக்கிற நெய்யை வானலில் ஊற்றிட்டு நல்லா சூடு பண்ணிக்கலாங்க. அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அவல் வெல்லமெல்லாம் போட்டு கிளறி முந்திரியும் போட்டுக்கலாங்க. வறுத்து வச்சுருக்கிற முந்திரி எல்லாம் போட்டுட்டு இப்போ நம்ம இறக்கி வச்சு சூடு கொஞ்சமாக ஆறுனதுக்கப்புறம் நம்ம இதை உருண்டைகளாக உருட்டிக்கலாம். இப்போ சூப்பரான அவல் லட்டு ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் அதை உங்கள் வீட்டில் இந்த கிருஷ்ண ஜெயந்திக்கு செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வைகறை விருந்து சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அழுத்துங்க. அன்பாய் சமைப்போம், ஆரோக்கியமாய் வாழ்வோம். நன்றி, வணக்கம்.